ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் நான் நேட்டிவ் போக வேண்டியது ஆகிடுச்சி. அதனால் இன்னுமே ரொம்ப டிலேவாக எல்லாமே தள்ளி போயிடுச்சு. அண்ட் வாய்ஸும் பாருங்கள், ரொம்ப கோல்டு வேறு. அண்ட் சாரி, எல்லோரும் இந்த வாய்ஸை தான் இன்றைக்கி கேட்டாகணும். ஸோ ஸ்டோரியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த வாய்ஸை மறந்துடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மை ரூத்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மிஸ்டர் ஜியானோட வீட்டில் தான் நைட் டைம் டின்னர் டேபிளில் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. அங்கேருந்து தான் பார்க்குறோம். இப்போது ஜேகே தான் அவன் டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு அவன் டேபிள்லேருந்து எந்திரிக்கிறான். ஜேகே, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவர் சொன்னதும் ஜேகே அப்படியே ஸ்டாப் ஆகிறான். ஆக்சுவலாக உன்னை நான் டின்னர் சாப்பிட மட்டும் கூப்பிடல. இன்றைக்கி உன்னை வர சொன்னதுக்கான ரீசனே நாளைக்கு உங்கள் அம்மாவோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னு அவர் சொன்னதும் ஜேகே அப்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகே நில்லு. இவ்வளோ நாள் நீ உங்கள் அம்மாவோட டெத் ஆனிவர்சரி அட்டன் பண்ணதில்ல. ஆனால் இப்போ நீ மட்டும் தனி ஆள் கிடையாது, தேயாங்கும் இருக்கான். உன் கல்யாணத்துக்கு உங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸை நீ இன்னும் வாங்கலை. டேட், இல்லை ஜேகே, நாளைக்கு நீ கண்டிப்பாக டெத் ஆனிவர்சரி கலந்துக்கிற அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்பவே ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவன் பக்கத்தில் இருக்க சேரை தூக்கி வீசி அடிக்கிறான். ஜேகே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்பாவுக்கு முன்னாடி அப்படின்னு சுகாவும் டென்ஷனாகி கத்துறாரு. ஆனால் ஜேகே எதையுமே காதில் வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு செம்ம டென்ஷனாக அங்கேருந்து போகிறான். அப்பா சாரிப்பா, அவனை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சுகா சொல்ல, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அவன் வருவான். நீங்கள் அவனையும் புரிஞ்சிக்க தானே செய்யணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஜியான், இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்கு, உடனே மாற சொன்னால் எப்படி? கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்களும் சின்ன பசங்க தானே அப்படின்னு மிஸ்டர் கிம் தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்படி எல்லோரும் மாறி மாறி சொல்லிகிட்ருக்க மிஸ்டர் ஜானுக்கு ஏதோ ஒரு யோசனை மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, அச்சோ தேயாங்கம்மா, இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இப்போ மட்டும் கீழே போய் இதை நான் சொன்னேன்னு வைய, அவ்வளோதான், எல்லோரும் சந்தோஷத்தில் உன்னை தாங்குவாங்க. அது இல்லாமல் இந்த குடும்பத்தோட வாரிசு ஆயித்துல. ஐயோ ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, இது யாருக்குமே சொல்லிடாதீங்க ஆண்டி, வேணாம் ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. அடடா தேயாம்மா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற? கல்யாணம்னா இதெல்லாம் சகஜம்தான், இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, புரிஞ்சுதா? ஐயோ இல்லை ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, வேணாம் யாருக்கும் சொல்லாதீங்க ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு தயாங் தான் பயங்கரமாக அழுறான். மெய்ட் ஆண்டிக்கு ஒன்றுமே புரியல, தயாங்கே இப்படி பயப்படுறான்னு. தயாங்கம்மா இங்கே வா, என் மடியில் படுத்துக்கோ. என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற? எப்படியும் நீ சொல்லாட்டினாலும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே உன் வயிறே காட்டி கொடுத்துருமே, உன் பிள்ளை வெளில தெரிஞ்சிருவான், அப்போ என்ன பண்ணலாம்? தேயாங்க தான் மடியில் படுக்க வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இதை கேட்டதுமே டக்குன்னு எழுந்துட்டு மெய்டாண்டி தான் பார்க்குறான். ஆமாம், இதை வேணால் மறைக்கலாம், ஆனால் இதை மறைக்க முடியாது. இப்போது பெண்ட் பண்ணி அவன் வயிறை தான் பார்க்குறான். அதை தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே, என்ன வேணாம் எனக்கு இது வேணாம் ஆண்டி, இது எனக்கு வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் இது எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆண்டி அப்படின்னு மெய்ட் ஆண்டியோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கெஞ்சிரான். என்ன தயாங், என்ன பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு புரியுது, இதெல்லாம் உனக்கு சடனாக கேட்கவும் பயமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவராக ஆரம்பிச்சிடுறான். மெய்டாண்டிக்கு டாக்டர் சொன்னதான் ஞாபகம் வருது. தேயாங் ஆல்ரெடி ரொம்ப வீக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதாவும் அவனை மேலே இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாரு. சரி நான் இப்போ இதை யாருக்கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீ சொல்ல, காலேஜ் இப்போ தான் போக ஆரம்பிச்சதுனால எங்கே நிறுத்திடுவாங்களோன்னு பயப்படுறியா? இல்லை ஒரு வேளை விருப்பம் இல்லாமல் நடந்த இந்த கல்யாணத்தினால இந்த குழந்தை ஏன்னு நினைக்கிறியா? ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் உங்கள் 2 பேரையும் இணைக்கிறதுக்கு தான்
இந்த குழந்தை உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெய்டாண்டி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் தயாங்க்கு எதுவுமே காதில் விழல. அவன் பாட்டுக்கு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். இப்போது மெய்டாண்டி தான் தயாங்க ஹக் பண்ணி, தயாங்கம்மா ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, சடனாக நான் சொன்னதுனால உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் அம்மா கண்டிப்பாக உன் கூட இருந்திருக்கணும். ஆனால் உங்கள் அம்மாவோட இடத்துல நான் இருக்கேன், சரியா? நான் இருந்து ஒன்று பார்த்துக்கிறேன். இப்போ எதையும் யோசிக்காமல் சமத்தாக படுத்து தூங்குவியா, சரியா? அப்படின்னு சொல்லி தயாங்க தான் காம் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி மிஸ்டர் ஜானோட வீட்டில் பூல் சைடில் தான் பார்க்குறோம். என்ன திரும்ப திரும்ப இதே தானே சொல்லிகிட்ருக்கீங்க? வேறு என்ன அப்டேட் இருக்குது? வேறு எனிதிங் நியூ? நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ரீசன்ஸ். இம்மீடியட்டாக நாளைக்கு இது பாஸ் ஆகணும் அப்படின்னு சுகாதா ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி தலையில் டென்ஷனாக கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன மிஸ்டர் மியோ, என்னாச்சு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க சுகாதா நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் தான் ஒரு ஸ்விம் சூட் போட்டுட்டு ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு. அது நியூயாக ஒரு கொட்டேஷன் சைனாக இருக்குன்னு சொன்னல, அது இப்போ ஹோலில் போட்டிருக்கானுங்களாம். என்ன தெரில, ஹோலில் வைக்கிறானுங்க. ஷிட். அட இதா விஷயமா? இல்லை இது இல்லாமல் நீ வந்து டென்ஷன் ஆகிற? அப்புறம் எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் தெரியுமா அது? இல்லை, இவ்வளோ பெரிய கொட்டேஷனே வந்து பாஸ் பண்ண வச்ச, இப்போ என்ன அது ஹோலில் தானே இருக்கு, அதெல்லாம் உனக்கு அசால்ட்டு அப்படின்னு ஜிமின் சொல்ல. அப்படியா, அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு சுகா கேட்டுட்ருக்கப்பவே ஜிமின் தான் எழுந்திப்போ ஏன் புருஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்டு இருந்ததை அப்படியே கழட்டி தூக்கி போட்டு சுகாவை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு பூலில் அப்படியே டைவ் அடிக்கிறான். சுகா தான் இப்போ ஏனை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்க ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ல அவன் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே தண்ணியில் டைவ் அடிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஸ்விம் பண்ணிட்டே போய் பூல் சைட் கார்னரில் நிற்கிறான். சுகா இப்போ கிட்ட வர ஜிமின் அவனோட கால் எடுத்து சுகா செஸ்ட்லேயே வச்சு ஸ்டாப் பண்ணுறான். சுகா இப்போ ஜிமினோட கால் எடுத்து அப்படியே அவன் வாயில் வச்சு சக் பண்ணுறான். ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்க அவன் உதட்ட தான் கடிச்சிக்கிறான். இப்போ காலை விட்டுட்டு அப்படியே சுகா கிட்ட வந்து அவன் இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறான். என்ன ஆஃபீஸர், டென்ஷனாக இருந்த, இப்போ என்ன? ஏய் சிலுக்கு, சும்மா இருந்தவனை என்னென்னமோ காட்டி மயக்கிற, அப்புறம் என்ன அடக்கிட்டு உட்காந்துருப்பேன் நினச்சியா? என்ன இன்னைக்கு சொல்லு, எப்பயும் நான் கிட்ட வந்தாலே ஓடுவேன், இன்னைக்கு நீயே என்னென்னமோ காட்டுற. நீ தானே சொல்லுவ நான் அவனோட லக்கி ஜாம்னு, அதான் அப்செட்டாக இருக்கியே, கொஞ்சம் சார்ஜ் ஏற்றலான்னு பார்த்தேன். ஏய் உண்மையை சொல்லு, 2 நாளாக நீ மிஸ் பண்ண தானே, சொல்லு. ஐயோ உங்ககிட்ட பிடிக்காது இதை சொல்லாமல் ஏன் பொண்ணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எது கேட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து சொருவ வேண்டியதான். சரி வா உள்ளே போகலாம். இங்கே நல்லா தானே இருக்கு. ஐயோ அது இல்லை, நீ இப்போல்லாம் அப்படியே பண்ணுற, ஏதாச்சும் வந்துடும், பண்ண வரதானே செய்யும். ஐயோ சி அதை சொல்ல. பேபி ஏதாவது ஃபார்ம் ஆகிட்டா? ஆமாண்ணா என்ன கற்றுக்கலாம். ஏன்னா ஐயோ பொறுக்கி தள்ளியா? ஏய் வீட்டில் இருக்கேன் தள்ளாத. ஐயோ பாரியா, ஏய் அரக்கண்ணில் பார்க்காத, ஏய் முழுத்தா பாரு, கணத்தோட. ஏய் என்னப்பா ஏன் மூட ஸ்பாயில் பண்ணுற? ஐயோ நீ தான் என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற. ப்ரப்போஸ் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறப்ப என்ன நான் சொன்னேன்? அதெல்லாம் 1000 சொல்லுவேன், இதெல்லாம் முக்கியமா? இப்போ வா பேபி. என்ன பேபியா? ஐயோ இப்போ எதுக்கு பேபிங்கிற? ஐயோ இறக்கி விடியோ, ஏன் அவனை தூக்குற? இப்படி ஸ்விம்மிங் பூல்குள்ளவே சுகா தான் ஜிமினை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா டீ தான் பெட்டில் படுத்துட்ருக்கான். அண்ணா அண்ணா வேணாண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அம்மா
டே தான் இப்போ மெய்டாண்டி படுக்க வச்சுட்டு போனதில் ஒரு மாதிரி டயர்டாக படுத்துருந்துருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு அன்றைக்கி நைட் நடந்தது ஞாபகம் வந்து டக்குன்னு பயந்து போய் முழிச்சிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயத்தில் வேத்து போய் எகெயின் வாமிட் வர மாதிரி இருக்குது. வேகமாக வாஷ்ரூமுக்கு தான் ஓடுறான். போயிட்டு ஃபுல்லாக வாமிட் எடுக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கும். அதை அப்படியே கழட்டிட்டு இப்போ மிரரை தான் பார்க்குறான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஃபுல்லாக புரண்டி வச்ச மாதிரி கீறி வச்ச மாதிரி ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது. ஆக்சுவலாக தேயாங் தான் டெய்லியும் அவன் உடம்பு போட்டு ஃபுல்லாக அவனே ஸ்க்ராட்ச் பண்ணி ஒரு வழி பண்ணி வச்சுருந்துருப்பான். ஏன்னா அவனால் அன்றைக்கி நைட் நடந்ததை தாங்கிக்கவே முடியாமல் அதை மறக்கவும் முடியாமல் டெய்லியும் அவனே ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அதெல்லாம் மிரரில் பார்த்துட்டு அப்படியே அவன் ஸ்டொமக்கை தான் பார்க்குறான். அப்படியே அவன் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே கீழே உட்காடுறான். அம்மா நான் இப்போ என்னம்மா பண்ணுறது, எனக்கு சத்தியமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. அன்றைக்கி நைட்டு நடந்தது இன்னும் எனக்கு மறக்கலை. என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டொமக்கை தான் இப்போ டச் பண்ணுறான். அம்மா மேடாண்டி சொன்னாங்க என்னோட ஸ்டொமக்கில் பாப்பா இருக்காம்மா. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நிஜமாவே பாப்பா இருக்கா? ஆனால் இது யாரோட பாப்பா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் கூட இல்லை, எனக்கு வேணாம் அம்மா. அம்மா நான் உங்ககிட்டே வந்துடுறேம்மா. எனக்கு எதுவுமே வேணாம்மா. என்னை கூப்பிட்டுக்கோங்கம்மா. அப்பாக்காக மட்டும்தான் இவ்வளோ நாள் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இனிமே அப்படின்னு அழுதுட்டே அவனோட ஸ்டொமக்கை தான் தொடுறான். சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இப்படி அழுதுட்டு தேங் தான் அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இப்போ எந்திரிக்கிறான். இப்போ பாத்ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக பால்கனிக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே அந்த மூணை தான் பார்க்குறான். அவன் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே அந்த பால்கனியோட ஓரத்தில் கம்மி மேலே காலை வச்சு தான் ஏறிட்டு இப்போ அப்படியே கீழே தான் பார்க்குறான். பார்த்தா ரொம்ப டீப்பாக இருக்குது. ஏன்னா அவன் இருக்கிறது 4th ஃப்ளோரில். என்னன்னு தெரில, இதுக்கு முன்னாடி கூட எதையுமே யோசிக்காமல் அவன் கையை கட் பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ ரொம்ப பயப்படுறான். அவன் கை ஆட்டோமேட்டிக்காக அவன் ஸ்டொமக்குக்கு தான் போகுது. தேயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷிவர் ஆகுது. அவன் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுறான். ஏய், தேயாங் தான் எட்ஜில் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்படி சடனாக சவுண்டு கேட்டதும் அப்படியே பயந்து ஸ்லிப் ஆகுறான். அவன் ஸ்லிப் ஆகிறதுக்கும் ஜேகே அவன் கையை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. காப்பாற்றுங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு தேயாங் தான் கண்ணை மூடிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கத்துறான். ஜேகே அவனை ஒரு கையில் மேலே இழுத்துடுறான். தேயாங் இப்போ மேலே வந்தது கூட தெரியாமல் ஜேகேவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். விட்டுறாதீங்க ப்ளீஸ் காப்பாற்றுங்க. பாப்பா பாவம், பாப்பா ரொம்ப பாவம், பாப்பாவை காப்பாற்றணும். ஜேகே ஆல்ரெடி தேயாங் கட்டி பிடிச்சிருக்கிறதுல ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பான். என்னது பாப்பாவா? பார்க்க பாப்பா மாதிரி தான் இருக்கிற, அதுக்கு நடுராத்தில் பால்கனியில் நின்று விளாடிட்டு இருக்கிற, மிஸ் ஆனால் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கையை தேயாங் பின்னாடி தான் வச்சு தொடவுறான். தேயாங்க் இப்போ தான் செஞ்சு வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். என்னை விடுங்க, தள்ளி போங்க, என்னை விடுங்க அப்படின்னு ஜேகேயை பிடிச்சி தள்ளி விடுறான். ஆனால் ஜேகே தேயாங்கோட இடுப்பு தான் நல்லா grip-ஆ பிடிச்சிருக்கான். தேயாங் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, ஜேகே பாட்டுக்கு தேயாங் கிட்ட வந்துட்டே இருக்கான். ஜேகே கிட்ட வரவும் தேயாங் அவன் ஃபேஸை திருப்பிக்கிறான். ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. தேயாங்க பிடிச்சி ஃபோர்ஸாக வால்லே சாய்ச்சி நிற்க வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? இப்படி நல்லா பிடிச்சி பண்ணுறான். தேயாங்க்கு ஜேகே மேலேருந்து ஹெவியாக ஸ்மெல் வருது. ஜேகே நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான். தேயாங் போட்டு ஜேகேவை அடிக்கிறான், தள்ளி விடுறான், என்னென்னமோ பண்ணுறான். ஆனால் கொஞ்சம் கூட ஜேகே விடுறதா இல்லை. தேயாங்கால முடியல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. ஜேகே இப்போ விடாமல் தேயாங்கை பிடிச்சி மொத்தம் கொடுத்ததும் இல்லாமல் அவன் கண்ட்ரோல்லே அவன் இல்லை. இப்போ தேயாங்கோட லிப்ஸை விட்டுட்டு வேகமாக அவன் டாப்பை தான் கழட்ட ட்ரை பண்ணுறான். தேயாங் இப்போ அவனோட டாப்பை பிடிச்சிக்கிட்டு, என்னை விடு, என்னை தொடாத, இங்கே பாரு,
எத்தனை தடவை சொல்லுவேன், என்கிட்ட வராது, ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் நீ எப்போ பாரு முரண்டு பிடிக்கிற. வா, இன்னைக்கு நல்லா அழகாக கோஆப்ரேட் பண்ணுவியா? சிறப்பாக செய்வோமா? அம்மா மூடில் இருக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தான் இழுக்கிறான். சீ, கையை விடுங்க, உங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எங்கிட்ட இனிமேல் கிட்ட வராதிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன இல்லை புரியல, தொடக்கூடாதா? இன்னும் பொண்டாட்டி உங்ககிட்ட வராமல் வேற யார்கிட்ட போகணும்? என்ன நீங்கள் தான் அதுக்குன்னு ஆள் வச்சிருக்கீங்களே, அவங்கக்கிட்ட போங்க. அடடா, ஆள் தான் குட்டியாக இருங்க பாரு, பாயிண்டாக பேசுகிற. ஆனால் இன்னைக்கு நீ தானே இருக்க, ஒன்று தான் செய்வேன், ஒன்று போட்டு தான் ஏறுவேன். சே, எப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் தொடுறது பிடிக்கல, அறவெறுப்பாக இருக்குது. யார் கூடனாலும் பண்ணுவீங்களே நீங்கள், பண்ணுறதுக்கு உடம்பு இருந்தால் போதும் இல்லை. ஆனால் எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்குது, அதில் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையுமே கொண்டு புதைச்சிட்டீங்க. இப்போ வாழ்கிறதுக்கும் சாவறதுக்கும் நடுவில் நிற்கிறேன். ஒரு நாள் கூட என் மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுரு. இப்போ ஜேகேக்கு தயாங் இப்படி சொன்னதுமே செம்ம கோவம் வந்துடுது. தயாங்கோட கழுத்தை டைட்டாக பிடிக்கிறான். என்ன அது அருவருப்பாக இருக்கா? ஏய், சும்மா அந்த டைலாக் மாதிரிலாம் பேசாத, எனக்கு இப்போ சூடேறி நட்டுட்டு நிற்கிது. ஒழுங்காக காலை விரிக்கிற. வலிக்குது அப்படின்னு தயாங் தான் ஜேகே பிடிச்சி கழுத்தை நெரிக்கிறதுல திணறிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தயாங்கோட கழுத்தை விட்டுட்டு அவன் டாப்பை பிடிச்சி ரெண்டாக கிழிக்கிறான். ரெண்டு பேரும் பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. தயாங் இப்போ ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூமில் ஓடுறான். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான், நீயோட ஒன்று பாஞ்சு பிடிக்க, அப்புறம் புரட்டி போட்டு பண்ணா ஜவ்வுன்னு இருக்குமே. தா வரேன், ஒன்றும் தெரியாத சின்ன பாப்பா. ஜேகே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அவனோட டாப்பை கழட்டிக்கிட்டே உள்ளே போகிறான். தயாங் ஓடி போய் டோரை திறக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே ஜேகே கிட்டே வரவும் தயாங்க்கு இப்போ பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தா பக்கத்தில் டேபிளில் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் நைஃப் இருந்திருக்கோம், அதுதான் எடுத்துக்கிறான். அவனோட க்ளோத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கத்தியை வச்சுட்டு, இங்கே பாரு, கிட்ட வந்த அவ்வளோதான், நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் போட்டிருக்க ரிங்கை தான் பார்க்குறான். இதை சொல்லி தானே எப்போ பாரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. இல்லை, இதுக்கும் எந்த அர்த்தமே இல்லை, இல்லாமல் பண்ணிட்டேன், இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் போட்டிருக்க ரிங்கை கழட்டி அப்படியே ஜேகே மேலே தூக்கி வீசுகிறான். ஜேகே அதை கையில் பிடிச்சிட்டு இப்போ தயாங்க தான் பார்க்குறான். இப்போ ஜேகேக்கு தான் தயாங்க இப்படி கத்தி வச்சு நின்றுட்டுருக்கிறது, அந்த சீன் ஆல்ரெடி அவன் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்த ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரில, ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன், குக்கி குக்கி இங்கேருந்து ஓடு மா, கதையை கீழே போடுங்கம்மா. இப்படி மாறி மாறி ஜேகேக்கு தான் ஒரே ஃப்ளாஷாக வருது. இப்போ அப்படியே அவன் காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கத்துறான். கத்தியை கீழே போடு. தயாங்கு தான் இப்போ என்னாச்சுன்னே புரியல. இப்போ அவன் கையில் வச்சிருக்க கத்தியை அப்படியே கீழே போட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஆனால் இந்த பக்கம் பயங்கரமாக அவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே பிடிச்சிக்கிட்டே கீழே அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். என்னாச்சு? என்ன? நான் ஒன்றும் பண்ணலை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், என் கையில் ஒன்றுமே இல்லை, கத்தி கூட கீழே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட தான் மெதுவாக பயந்துக்கிட்டே நடந்து போகிறான். இப்படி ஜேகே வழியில் கத்திட்டு இருக்க தயாங் தான் கிட்ட போய் அவனை பிடிக்கிறான். என்னாச்சு? உங்களுக்கு எதாவது வலிக்குதா? என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு தயாங் பக்கத்தில் உட்காடுறான். ஜேகே இப்போ ஒரு மாதிரி தயாங்கை இழுத்து அவன் மடியிலே அப்படியே படுத்துக்கிறான். தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாயிடுது, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் ஜேகேவோட பாடியில் ரொம்பவே ஷிவர் ஆகுது. அவன் நிஜமாகவே ஏதோ ஒரு பெயினில் இருக்கான்றது தயாங்க்கு நல்லாவே புரியுது.
ஜேகே தான் இன்னும் இருக்குமா தயாங்கோட இடுப்போட ஹக் பண்ணி அப்படியே படுத்துக்கிறான் மடியில். தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் ஒரு மாதிரி பிளாங்காக ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகேயோட உடம்பெல்லாம் இப்படி ஷிவராகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே அவன் கையை எடுத்துகிட்டு போய் அவன் தலையில் கை வச்சு அப்படியே தடவி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே அப்படியே காமாயிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். தயாங்க்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அவன் அழுதுகிட்டே பார்க்குறான். ஜேகே அப்படியே இருக்குமா அவன் ஸ்டொமக்கை ஹக் பண்ணி தான் படுத்துட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நேரம் ஒரு ராட்சச மாதிரி தெரிஞ்சிருப்பான் ஜேகே. இப்போ அப்படியே மாறி போய் ஒரு குழந்தை மாதிரி அவன் மடியில் படுத்துட்டு இருக்கான். லைஃப்பில் இனிமேல் என்றைக்குமே சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் அவளோட லைஃப் பார்ட்னராகவே ஆவான்னு கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த லைஃபே போதும் அவ்வளோதான்னு முடிச்சுக்கலான்னு நினச்சிட்டு இருந்த தயாங்க வலுக்கட்டாயமாக அவன் லைஃபுக்குள்ளே திரும்பவும் எடுத்துகிட்டு வரான். அவனை கிட்ட சேர்த்துக்கவும் முடியாமல் அவனை மன்னிக்கவும் முடியாமல் எந்த கையால் கத்தியை வச்சுட்டு உன்னை குத்திடுவேன்னு மிரட்டிட்டு இருந்தானோ அதே கையால் இப்போ அவனை தட்டி கொடுத்துட்ருக்கான். இப்போ இந்த சீன் பார்க்க எப்படி இருக்குன்னா தயாங்கோட வயிற்றில் ஒரு குழந்தை, தயாங் மடியிலையும் இப்போ ஒரு குழந்தை. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறோம். ஜேகேவோட ஃபோன் தான் விடாமல் ரிங் ஆகிட்டே இருக்கு. அதில் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டு இப்போ கண்ணை முழிச்சு தான் பார்க்குறான். பார்த்தா ஃப்ளோரில் அவன் மட்டும் படுத்திருக்கான். தலைக்கு பில்லோ மேலே பெட்ஷீட்ஸ்ன்னு கவர் பண்ணி ஜேகே இப்போ டக்குன்னு எழுதிட்டு நேற்று நைட் நடந்ததாக யோசித்து பார்த்துட்ருக்கான். அவன் நைட்டு ஹெவியாக குடிச்சிருந்துருப்பான். அதனால ஃபுல்லாக போதையில் இருந்ததுனாலையும் ஒரு மாதிரி டர்மடைஸ் ஆகிட்டு ஹெட் பெயின் வந்ததில் எல்லாம் கொஞ்சம் அரைகுறையாக தான் ஞாபகம் வருது. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல பீஸ்ஃபுல்லாக தூங்கி இருந்துச்சு ஃபீல் அவனுக்கு. இப்போ அவன் கையில் தான் என்னமோ இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங்கோட வெட்டிங் ரிங்கு. அதுக்குள்ளே ஃபோன் விடாமல் அடிச்சுட்டே இருக்க அதை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ ஹலோ ஜேகே, என்ன ஆச்சு? காலையிலேருந்து உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறேன், என்ன தான் பண்ணுற? ஃபோன் சைலண்ட்டில் போட்டியா என்ன அப்படின்னு ஐரா பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திகிட்ருக்க. ஜேகே அப்படியே அவன் பாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே அப்படியே பால்கனிக்கு வந்து தான் நிற்கிறான். அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க கீழே. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லோரும் கீழே தான் இருக்காங்க. ஜேகேவோட அம்மாவுக்கு இன்றைக்கி டெத் ஆனிவர்சரின்றனால அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புவர் பீப்புள்ஸ்க்கெலாம் சாப்பாடு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகேவோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக தயாங்க தான் தேடுது. பார்த்தா தயாங் அங்கே ஒர்க்கர்ஸோட குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்கிறத நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு குட்டி பாப்பா தயாங்கோட காலை சுற்றி தான் ஓடிட்டுருக்கு. இங்கே வா, கீழே விழுந்துருவேன், இப்பெல்லாம் ஓடக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை தூக்கி உன் பேர் என்ன? மிஞ்சு. அழகாக இருக்கு உன் பேர் மிஞ்சு. உன் அம்மா எங்கே? அங்கே அப்படின்னு அந்த பாப்பா கை காட்ட தேங்க்ஸ் ஸ்வீட்டாக அந்த பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்து இறக்கி விட்டுறான். இது எல்லாத்தையும் மேலேருந்து ஜேகே தான் பார்த்துட்ருக்கான். எனக்கும் அந்த உதட்டிலேருந்து முத்தம் வேணுமே. வாட் ஜேகே, என்ன பேசுகிற நீ? நான் பேசுறது கேட்குதா இல்லையா? ஐராதா ரொம்ப நேரம் லைனில் கத்திட்டு இருந்திருப்பா. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்ல. ஜேகே, என்ன விஷயமா? நீ கங்க போட்டிருக்க. ஸோ வாட்? ஜேகே, அவனா இருக்குமான்னு நான் டவுட்டாக தான் சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க? டவுட்டே இருக்கக்கூடாது, கிளியர் பண்ணிடணும். ஓ காட் ஜேகே அப்படின்னு அவள் பாட்டு கத்திட்டு இருக்க. ஜேகே தான் காலை கட் பண்ணிடுறான். டேமிட், என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் மனசில்? சாய் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. சாய் தான் இந்த பக்கம் எய்மில் ஜேகேவோட ஃபோட்டோவை வச்சுட்டு கண்டினியூஸாக கன் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். போது நிறுத்து, இதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி ஷூட் பண்ணிகிட்ருக்கா? நீ சொன்னாலும் சொல்லனாலும் வெறி தான் பிடிக்குது எனக்கு. ஜேகே, உன் சாவு என் கையில் தான். ஜாய் கொஞ்சம் பொறுமையாக இரு, யோசிச்சு தான் பண்ணணும். அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிட முடியாது. அவன் ஆல்ரெடியே என்ன அவன் கங்க போட்டிருக்கான் தெரியுமா? கங் யார் தெரியுமா? என்னோட பார்ட்னர், என்னோட இன்வெஸ்டர், ஒன் ஆஃப் த மெயின் இன்வெஸ்டர் அவன். அதுவும் இல்லாமல் என்னோட பல வருஷம் ஃப்ரெண்டு தெரியுமா? ஐ நோ ஜாய், ஐ நோ. ஆனால் அன்றைக்கி உன் மேலே டவுட் வரக்கூடாது, நான் அவன் மேலே திருப்பி விட்டேன். ஆனால் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ், அவன் இப்படி பண்ணுவான்னு. ஜேகேவை நீ சாதாரணமாக நினச்சிட்டேன், ஆனால் அவன் அப்படி கிடையாது. அவன் அடுத்த நிமிஷம் என்ன செய்வான் என்ன பண்ணுவான்னு தெரியாததுனால தான் இப்போ வரைக்கும் காத்துட்ருக்கேன். சரியான நேரம் வந்து அவனை போடணும்னு காத்துட்ருக்கேன். ஆனால் இனிமே என்னோடய டார்கெட் அவன் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்கிற?
ஆமாம், அவன் எப்படி என்னை விட்டுட்டு என்னை சுற்றி இருக்க எல்லாரையும் டார்கெட் பண்ணுறான். அவனால் எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாக நின்றுட்டுருக்கேன். அந்த வலி எப்படி இருக்குன்னு அவனுக்கும் காட்ட வேணாம். பார்த்துட்டே இருந்துக்கே, இனிமே ஒன்றா டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு ஜாய் தான் வெறியாக சொல்லிக்கிட்டே ஜேகேயோட ஃபோட்டோ தான் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுறான். இப்போ கட் பண்ணி மிஸ்டர் ஜானோட வீட்டில் தான் பார்க்குறோம். இப்போ மிஸ்டர் ஜான், கிம் அண்ட் ஜுகா தான் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ஏன் நிற்கிறீங்க? டேக் யூ சீட். மிஸ்டர் கிம் நாம்ஜூன், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓ யா ரைட். வெல்கம் ஹோம் மிஸ்டர் நாம்ஜூன். தேங்க்யூ மிஸ்டர் ஜான். ஒரு சின்ன கரெக்ஷன், வெல்கம் டு யுவர் ஹோம் இல்லை, வெல்கம் டு யுவர் மாஃபியாஸ் வேர்ல்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். என்ன டிசிபி சார், வரக்குள்ளே ஒரு ஃபார்மில் தான் வந்திருக்கீங்க போல் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வர நாம்ஜூன் தான் இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஹலோ மிஸ்டர் ஜான் ஜங்குக். என்னப்பா இந்த போலீஸு பயங்கரமாக ஸ்டடி பண்ணி டியூஷன்லாம் போயிட்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனை நக்கலாக பார்த்துட்டு டேபிள் மேலே தான் உட்காடுறான். ஜான் ஃபேமிலியை பற்றி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? இதுக்கு தனியாக டியூஷன் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம்ஜூன் சிரிச்சிட்டே ஜேகே பார்த்து சொல்ல, ஜேகே அவன் கண்ணெல்லாம் சுருக்கி ஒரு மாதிரி பார்க்குறான் நாம்ஜூனை. ஸோ அப்போ நாம்ஜூனுக்கு தனியாக கிளாஸ் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸருக்கலாம் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. ஐயோ மிஸ்டர் ஜான், நாமெல்லாம் ஒரே சைடுன்னு நினச்சேன். அப்படி இல்லையா? என்னை பிரித்து வச்சு பார்க்குறீங்க. என் சர்வீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கோ இல்லையோ, மிஸ்டர் ஜான் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இருக்கும். அதான் தெரியுதே, டியூட்டியில் கூட ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இங்கே சல்யூட் அடிக்கிறீங்களே அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி நக்கலாக நாம்ஜூனை பார்த்து சொல்கிறான். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்ப்னா என்கிட்ட தாராளமாக வரலாம். ஹெல்ப்பு? அச்சோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹெல்ப் இல்லை, காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு நாம்ஜூன் தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு கையை நீட்டுறாரு. ஏகே ஒரு மாதிரி நாம்ஜூனியை ஷார்ப்பாக பார்க்குறான். இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் தான் கிளம்புறான். டேட், என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சுகா கேட்க, மிஸ்டர் ஜியான் தான் போகிற நாம்ஜூனியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. ஜியான், ரொம்பலாம் யோசிக்காத, புதுசு இல்லை, அதான் துடிப்பாக இருக்கிறான் அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணா இந்த பக்கம், உங்கள் மேலே பெரிய மரியாதை வச்சுருந்தேன் சார், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல சார் அப்படின்னு நாம்ஜூன் கூட வந்த கான்ஸ்டபிள் தான் ஜீப்பை ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. மிஸ்டர் சாயோட வேர் ஹவுஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் சார்? இப்போ அங்கே போகிறோமா? சீக்கிரம், டைம் இல்லை சார். நீங்கள் என்ன தான் சார் பண்ணுறீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. 2 சைடும் கோல் போட பார்க்குறீங்களா? கரெக்டாக சொன்னேன், ஆனால் கோல் போட போகிறதில்ல, க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போ கான்ஸ்டபிள் தான் சடன் பிரேக் அடிக்கிறான். யோ ஏட்டே, என்ன க்ளோஸ் பண்ண பார்க்குறியா? சார் என்ன சார் சொல்கிறீங்க? இதில் ஒருத்தரை எடுத்துக்கிட்டாலே ஆளை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க சார், அடையாளம் இல்லாத பண்ணிடுவானுங்க சார். இதில் நீங்கள் 2 பேருமா? சார் நான் வேற புள்ள குட்டிக்காரன், நீங்கள் வேறு ஏதாவது டிரைவர் கூட போட்டுக்கோங்க சார். யோ ஏயா பயந்து சாவுற? க்ளோஸ் பண்ணுறதுனா நான் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் என்ன சார் பண்ண போகிறீங்க? அவனுங்க 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிட்டோம், அதில் எவன் மிஞ்சிறானோ அவன் கதையை நான் முடிப்பேன். சார் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் புரியல. 2 பேரும் ரொம்ப வருஷமாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரில் எவன் இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். மாஃபியா வேர்ல்டு மொத்தமாக காலி பண்ணுன்னா இவனுங்க 2 பேரையும் போட்டு தள்ளினா தான் முடியும். அது ரொம்ப கஷ்டமாச்சு சார். போலீஸ் திருட விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கியா சார்? பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறீங்க சார். த கேம் இஸ் ஆன். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, தேங்கம்மா காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்க. இப்படியே இருந்தால் எப்படி? உடம்புல எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும்? இப்போ என்ன நீ ஒரு ஆளா? 2 பேர் இருக்கீங்கல்ல. சரி சரி, அப்படி பார்க்காத. நீ சொன்னேன்னு தான் நான் யாருக்கிட்டையுமே இதை பற்றி வாயே திறக்கல. அது இல்லாமல் இந்த விஷயத்த உன் புருஷங்கிட்ட நீ தானே முதல்ல சொல்லணும். ஆண்டி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியாக விடுங்க. என்னாச்சு? யாரை தனியாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஜியான் தான் உள்ளே வராங்க. ஜியான், ஏன் இப்படி டல்லாக இருக்க?
என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. தேயாங்க அவன் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறான், கீழே குனிஞ்சுக்கிறான். அவங்க இப்போ தேயாங்க தான் நிமித்தி அவன் ஃபேஸை கப் பண்ணி, இல்லையே ஒரு 3 டேஸாக நீ இப்படி தான் இருக்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேயாங், உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? தேயாங் உடனே ஷாக்கா மெய்டாண்டியை பார்க்குறான். அம்மா அது வந்து அப்படின்னு மெய்டாண்டி சொல்ல வரங்காட்டியும், இல்லை எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு, அதான். அச்சிச்சோ, சரி சரி, ஒன்றும் இல்லை சரியா? எதுனாலும் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. உனக்கு தான் இப்போ 1க்கு 2 அம்மா இருக்கோம்ல, உன்னை நல்லா பார்த்துக்க. எப்பயும் இந்த அம்மா உனக்காக இருப்பேன், ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க தான் ஷோல்டரில் சாய்ச்சி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. தேயாங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாமல் அதை இப்படி மறைச்சி வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, இப்படி வேணால் பண்ணலாமா? இன்னைக்கு ஜேகே அவங்க அம்மா சிமெண்ட்ரிக்கு தான் போக போகிறோம். அதோட உன்னோட அம்மா சிமெண்ட்ரிக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் சரியா? தேயாங் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறான். சரி, அப்போ இப்போ இந்த ஜூஸை குடிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லவும் தேயாங்கும் வாங்கி அந்த ஜூஸை குடிக்கிறான். மெய்டாண்டிக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேயாங் இப்படி பார்க்க. அவனுக்குள்ளே என்னவோ வச்சுருக்கான், அதை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, ஜிமின்க்கும் உனக்கும் ஒரே கலரில் ஒரே மாதிரியே எடுத்தேன். தேங்க்யூ ஆண்டி. சரி, சீக்கிரமாக கிளம்பு, நம்ம ஈவினிங்காக எல்லோரும் போகலாம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா. சரி, நைட்டு ஒரு பீச் ரிசார்ட் புக் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பீச்சில் செம்மையாக இருக்கும். யோ, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, அது இல்லாமல் நாளைக்கு எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, நாளாக வரல. ஏய் என்ன? ஓ கைலியா, அம்மா இங்கே தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வெளில தான் நிற்கிறாங்க. ஏய், இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்க தெரியுமா? அதுவும் இந்த ரெட் கலருக்கும் உனக்கும். யோ தள்ளி போயா காஜி. இந்தம்மா, ஏய் இந்த எஃப்எஃப்ல எனக்கு வேறு சீனே இல்லையா? எப்போ பாரு இவன் போட்டு எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஏய், அங்கே ஆட்டை பேசிகிட்டு இருக்க? உங்கள் ஆயாட்ட இரியா, ஒன்று மிஸ்டேக்கும்ல பார்த்துக்கிறேன். இப்படி ஜிமின் தான் காருக்குள்ளே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். எல்லோரும் ஜேகேயோட அம்மா சிமெண்ட்ரிக்கு போகிறதுக்கு தான் ரெடியாகி காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆண்டி, இன்னும் யாருக்கு வெயிட் பண்ணுறோம்? ஜிமின், தேயாங்க தான் இன்னும் காணோம், அவனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்போவே ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு தான் வந்தேன், என்ன பண்ணுறான்னு தெரில. ஆமாம், ஆளே கொஞ்சம் டல்லாக இருந்தான்ல. ஆமாம், அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு போல். புது இடம், புது மனுஷங்க, எல்லாரையும் அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் வேணும் தானே. அதுலேயும் முக்கியமாக ஜேகே. ஆண்டி, நீங்கள் சும்மா ஜேகே மட்டும் ஐப்பி ஏற்றாதீங்க. இதோ இங்கே ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப குடும்பப்படுத்துகிறார் என்ன. அப்படியா? சுகா, என்ன பண்ணுற நீ? ஜிமினை நீயாவது நல்லா பார்த்துக்கிறேன்னு நினச்ச, நீமா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜியான் தான் கேட்குறாங்க. மா, அப்படிலாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். நான்லாம் தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குறேன். யோ, என்னையா பேசுகிற? தூக்கி வச்சு, யோ பச்சை பொறுக்கி அப்படின்னு ஜிமின் திட்டிகிட்டு இருக்க. சுகா தான் சிரிச்சுட்டு கண்ணடிக்கிறான். இவங்க 2 பேரும் பண்ணுறத மிஸ்ஸஸ் ஜியான் தான் பேக் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா தேயாங் தான் அவன் குடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கெலாம் வாமிட் பண்ணிகிட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, ஒரே நாசியா வாமிட்டிங்னு ரொம்ப ப்ரெக்னென்சி சிம்டமில் கஷ்டப்படுறான். அம்மா சுத்தமாக முடியல அப்படின்னு தேயாங் தான் அவன் மவுத்தெல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ அவன் ஸ்டமக்கை தான் பார்க்குறான். இதெல்லாம் உன் வேலை தானா? நான் என்ன பண்ண போகிறேன்? தேயாங் தான் அவன் ஸ்டமக்கை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி அழுறான். தேயாங்மா, என்ன எல்லாம் ஓகே தானே? என்ன பண்ணுற? ஆண்டி ஓகே தான் ஆண்டி, நான் வரேன். சரி ஓகே, சீக்கிரம் வந்துரு, நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போக தேயாங் ஸ்லோவாக எழுந்திரிச்சு அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸை தான் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். இப்போ யாரோ அவனை சடனாக பிடிச்சி இழுத்து வாலில் தான் லாக் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே தான். ஏய், எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு ஜேகே தான் மேலேருந்து கீழே வரைக்கும் தேயாங்க ஸ்கேன் பண்ணுறான். இன்றைக்கி என்ன எக்ஸ்ட்ரா அழகாக இருக்க, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஃபிகரு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட இடுப்பு தான் டைட்டாக பிடிக்கிறான்.
தேயாங் எதுவுமே பண்ணாமல் அவன் கண்ணு தான் இறுக்கமாக மூடிட்டு இருக்கான். இப்போ அவன் கையை எடுத்துகிட்டு வந்து தேயாங்கோட உதட்ட தான் பிடிக்கிறான். நேற்று நைட்டு ஃபுல்லாக அவன் கூட இருந்திருக்கேன், ஆனால் ஒன்று ஒன்றும் பண்ணாமட்டிருக்கனே. ஜேகே எப்படி சொன்னதோ நேற்று நைட்டு நடந்தது தான் தேயாங்க்கு ஞாபகம் வருது. இப்போ டக்குன்னு கண்ணை முழிச்சு ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவும் தேயாங்கோட ஐஸை தான் பார்க்குறான். 2 பேருக்கும் டீப்பாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஜேகேக்கு தேயாங்கோட ஐஸை பார்க்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. தேயாங் அவனை பார்க்குறதுல ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸு. அவன் கண்ணை பார்த்துட்டு ஜேகே அவன்கிட்ட க்ளோஸாக போகிறான். எப்பயும் இந்த மாதிரி கிட்ட வந்தா அவன் ஃபேஸை திருப்பிக்கிற தேயாங் இந்த தடவை கம்பெனி ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான். ஜேகேவே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். தேயாங் ஸ்டில் அப்படியே பார்த்துட்ருக்க ஜேகே கிட்ட லீன் ஆகி தேயாங்கோட உதட்டலையே அப்படி சாஃப்டாக ஒரு முத்தம் வைக்கிறான். தேயாங்மா என்ன பண்ணுற, எவ்வளோ நேரம் லேட் ஆகுதில்ல? தம்பி சாரி, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு மெய்ட் ஆண்டி தான் பவ் பண்ணுறாங்க. ஏய் தாய் கிழவி, இல்லை என்னை விட நீ தான் இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற. அது இல்லை தம்பி, அது வந்து ஆண்டி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே போகிறான். ஜேகேவும் போகிற தேயாங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, சார் ஏதாவது ஃபோன் கால் வெயிட் பண்ணுறீங்களா? ஏன் ஃபோனவே பார்த்துட்ருக்கீங்க? ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டா சார்? அவங்க ஃபோன் பண்ணலன்னா என்ன, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிகிட்ருக்க இப்போ உடனே கால் வருது. பேசாம இரு. ஹலோ சார், மிஷன் இஸ் ஆன். ஓகே. இப்போ நாம்ஜூன் தான் காலை கட் பண்ணிட்டு, யோ வண்டிடு. சார் ஓகே சார். இப்போ நாம்ஜூன் தான் கிளம்பி எங்கேயோ போகிறான். இந்த பக்கம் ஜேகே தான் ஹார்பரில் இருக்கான். ஏதோ ப்ராப்ளம் சொன்னேன், பார்த்தா எல்லாம் ஆல் கிளியராக இருக்குது. இல்லை ஜேகே, நீ வர லேட்டாகுன்னு நானே ஆக்சுவலாக இதை என்னென்னு கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஐரா சொல்ல, ஓகே அவள் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ ஜேகேக்கு தான் கால் வருது. ஜேகே ஒரு நிமிஷம், அந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் மீட்கான பிளான் அப்டேட் பண்ணும் அப்படின்னு ஐரா பேசிகிட்டு இருக்க மறுபடியும் ஜேகேக்கு கால் வருது. ஜேகே அது வந்து ஜேகே இந்த டைம் அவளை ஸ்டாப் சொல்லிட்டு அந்த காலை தான் அட்டன் பண்ணுறான். ஹலோ என்ன? ஏய் என்ன சொல்கிற? வாட் அப்படின்னு அந்த ஃபோன் காலில் என்ன சொன்னாங்கன்னு தெரில, செம்ம டென்ஷனாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ இந்த பக்கம் சுகா தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு சிமெண்ட்ரிக்கு போயிட்டுருக்காரு. சுகா அப்பா கிட்ட பேசினியா? அவர் என்ன சொன்னார்? வரேன்னு சொன்னாரா? ஆமாம் சொல்ல வந்துட்டேன், அவர் கிம் அங்கிளோட மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னார். அப்போ அவர் வரலையா? இப்போவே டைம் ஆச்சே. இல்லைம்மா, டேட் நேரம் கிளம்பியிருப்பார். கிம் அங்கிள்கிட்ட மீட்டிங்கை விட்டுட்டு அவர் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சுகா சொல்லிட்டு இருக்க, ஆண்டி அவன் தான் லேட்டு, அவர்லாம் ஃபஸ்ட்டே போயிருப்பார். இப்போ கரெக்டாக ஒரு பிரிட்ஜ் மேலே தான் நாம்ஜீனோட ஜீப் நிற்குது. இங்கே சார் நிற்கிறோம். ஒரு சம்பவம் நடக்கும் போது அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நாம்ஜூன் தான் கையில் ஒரு பைனாக்குலர் வச்சுட்டு அதில் பார்த்துட்டே சொல்லிட்டுருக்காரு. இப்போ சுகாவோட காரை கிராஸ் பண்ணி இன்னொரு கார் செம்ம ஸ்பீடாக போகுது. சுகா அந்த காரை பார்த்துட்டு, ஜேகேவோட காரில் அது ஜேகே தான் கண்டினியூஸாக மிஸ்டர் ஜானுக்கு கால் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் கால் செகண்ட் லைனில் போயிட்டே இருக்கு. இப்போ கரெக்டாக மிஸ்டர் ஜான் காலை வைக்கிறாரு. இப்போ ஜேகேட்டேருந்து கால் வரவும் அதை அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஜேகே, என்னாச்சு? காரை ஸ்டாப் பண்ணுங்க டேட். ஹலோ ஹலோ டேட், நான் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜான் காரு, அது பின்னாடி ஜேகே, அதுக்கு பின்னாடி சுகான்னு எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டர் கேப்பில் போயிட்டுருக்காங்க. ஓ டேட் கேட்குதா அப்படின்னு ஜேகே கேட்டுட்ருக்குள்ளவே 1 2 3 பூம். சார் பாம்பில் சார். மிஷன் ஓவர், சோலி முடிஞ்சு. ஓகே அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து கிம்மில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.